أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சில ஜுமுஆக்கள் முன்பு மக்கா வெற்றி தொடர்பாக ஆரம்ப விஷயங்களை எடுத்து கூறியிருந்தேன். இன்று அது தொடர்பாக மேற்கொண்டு விவரங்களை எடுத்துரைப்பேன். இந்த போருக்கான காரணமாக குறிப்பிடப்படுவதாவது, ஹுதைபியாவில் நிகழ்ந்த உடன்படிக்கையை குறைஷியர்கள் முறித்துவிட்டார்கள் என்பதே இந்த போருக்கான உடனடி காரணமாக கூறப்படுகின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதுவரிடம் மிகவும் ஆணவமான தொனியில், நாங்கள் உடன்படிக்கையை முடித்து விடுகிறோம், மேலும் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் புரிவோம் என்று கூறிவிட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அன்னார் மக்காவை நோக்கி புறப்படலானார்கள். அம்மக்களின் உடன்படிக்கை மீறல் பற்றிய விவரம் இவ்வாறாகும். ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட போது அதில் ஒரு நிபந்தனை இதுவுமாகும். அதாவது, அரேபிய கோத்திரங்களுள் எவர் வேண்டுமானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், எவர் வேண்டுமானாலும் குறைஷியர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்பதாகும். எனவே ஹரமுக்கு அருகில் வாழ்ந்து வந்த பனு பக்கர் மற்றும் பனு ஹுசாஆ ஆகிய சமுதாயத்தவர்களுள் பனு ஹுசாஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். மேலும் அவர்களது எதிரி சமுதாயத்தவர்களான பனு பக்கர் குறைஷியர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். மேலும் இரண்டு சமுதாயத்தவர்களும் பரஸ்பர சண்டையிலிருந்து பாதுகாப்பாகிவிட்டார்கள். அறிவீனத்தின் காலகட்டத்தில் பனு ஹுசாஆ மற்றும் பனு பக்கருக்கு இடையில் சண்டை ஏற்பட்டிருந்தது. அதில் பனு பக்கர் ஹுசாஆ சமுதாயத்தின் ஒரு நபரை கொன்றுவிட்டான். இதனால் பனு ஹுசாஆ பனு பக்கரின் 3 நபர்களை ஹரமின் எல்லைக்குள் கொலை செய்துவிட்டார்கள். பனு பக்கர் மற்றும் பனு ஹுசாஆ இந்நிலையில்தான் இருந்தார்கள். அதாவது, அவர்களுக்கிடையே சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகை ஏற்பட்டது. அன்னார் வாதம் புரிந்ததனால் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதில் மக்கள் ஈடுபடலாயினர். புதியதொரு விஷயம் அவர்கள் முன்னே வந்தது. அது தொடர்பாக பேசத் தொடங்கினர். மேலும் ஒருவர் மற்றவரிடையே ஏற்பட்ட சண்டை நின்றுவிட்டது. ஆயினும் அவர்கள் உள்ளங்களில் கோபத்தை மறைத்து வைத்திருந்தனர். ஷஅபான் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வந்தது. ஹுதைபியா உடன்படிக்கை நிகழ்ந்து 22 மாதங்கள் கடந்து விட்டிருந்தன. பனு பக்கரின் ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேசினான். அதாவது, அவதூறை பரப்பும் விதத்தில் கவிதை பாடினான். பனு ஹுசாஆவின் ஒரு இளைஞன் அவனை அவ்வாறு பாடக் கண்டான். எனவே அவன் பாடியவனை அடித்துவிட்டான். மேலும் அவனது தலையில் அடித்துவிட்டான். இந்த சம்பவத்தால் இரு சமுதாயத்தினர்களிடையேயும் சண்டை ஏற்பட்டுவிட்டது. இத்தனைக்கும் முன்பிருந்தே இரு சமுதாயத்தவர்களுக்கிடையே பகைமை இருந்து வந்தது. தற்காலிகமாக அது நின்றிருந்தது. அவதூறாக பாடிய பனு பக்கரை சேர்ந்தவன் பனு பக்கரின் பனு நஃபாசா குடும்பத்தைச் சேர்ந்தவனாவான். அந்த கவிஞனை பனு ஹுசாஆவின் இளைஞன் காயப்படுத்தியதும் பனு பக்கரிலிருந்து பனு நஃபாசா குறைஷியர்களிடம் பனு ஹுசாஆவுக்கு எதிராக சண்டையிட ஆட்களையும் ஆயுதங்களையும் தந்து உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். குறைஷியர்களுள் அபு சுஃபியான் தவிர ஏனையோர் அவர்களுக்கு உதவிட ஒப்புக்கொண்டார்கள். அவரிடம் ஆலோசனையும் கூட செய்யவில்லை. அது குறித்து அவருக்கு தெரிந்திருக்கவும் இல்லை. அவருடன் ஆலோசிக்கப்பட்டது என்ற ஒரு கூற்றும் இருக்கின்றது. ஆயினும் அவர் அதனை மறுத்துவிட்டார். அதாவது, சண்டையிட மறுத்துவிட்டார். ஆனால் அவ்வாறிருந்தும் குறைஷியர்கள் ஆயுதங்கள், குதிரைகள் மற்றும் ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு உதவினார்கள். பனு ஹுசாஆ தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் அனைவரும் மிகவும் இரகசியமாக தாக்குதல் தொடுத்தார்கள். பனு ஹுசாஆ
உடன்படிக்கை செய்து கொண்ட காரணத்தால் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கருதினர். ஆனால் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. குரைஷ், பனு பக்கர் மற்றும் பனு நஃபாசா வத்தீர் எனும் இடத்தில் சந்திப்பதாக வாக்குறுதி வழங்கினர். இது புனித மக்காவுக்கு அருகிலுள்ள இடமாகும். இது மக்காவின் தென்மேற்கு எல்லை பகுதியில் மக்காவிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பனு ஹுசா ஆவின் வசிப்பிடமும் அங்குதான் இருந்தது. குறித்த நேரத்தில் அங்கு ஒன்று கூடிய எதிரிகள், அதாவது குரைஷின் தலைவர்கள் வேடமிட்டிருந்தனர். மேலும் முகத்தை மறைத்திருந்தனர். அவர்களுள் சஃப்வான் பின் உமையா, இக்ரிமா பின் அபி ஜஹல், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, ஷீபா பின் உஸ்மான் மற்றும் மக்ரஸ் பின் ஹப்ஸ் அடங்குவர். அவர்கள் அனைவருடனும் அவர்களது அடிமைகளும் இருந்தார்கள். மேலும் பனு பக்கரின் தலைவன் நௌஃபில் பின் முஆவியாவும் இருந்தான். பனு ஹுசாஆ ஒன்றும் அறியாது நிம்மதியாக இரவில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரும்பான்மையினர் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பலவீனமான மக்களாக இருந்தனர். குரைஷியரும் பனு நஃபாசாவும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தனர். மேலும் அம்மக்களை கொல்ல ஆரம்பித்தனர். அச்சமயத்தில் அவர்களுள் சிலர் தப்பியோடி ஹரமின் எல்லைக்குள் வந்துவிட்டார்கள். மேலும் பனு ஹுசாஆ பனு பக்கரின் தளபதியான நௌஃபில் பின் முஆவியாவிடம், நௌஃபிலே, தற்போது நாங்கள் ஹரமுக்குள் நுழைந்து விட்டோம், நீ உனது கடவுளுக்கு அஞ்சு என்று கூறினான். அதற்கு நௌஃபில் மிகவும் ஆணவத்துடன், இன்று எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை என்று கூறி ஹரமிலும் அவர்கள் கொல்வதை தொடர்ந்தார்கள். பனு பக்கர் பனு ஹுசாஆவை சேர்ந்த 20 நபர்களை அன்றைய தினம் கொன்றனர். எவ்வாறிருப்பினும் அதற்கு பிறகு குறைஷியர்கள் இந்த நடவடிக்கையினால் வெட்கி தலைகுனிந்தனர், துன்பமும் அடைந்தார்கள். அவர்களது இந்த செயலினால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களுக்கு இடையே செய்யப்பட்டிருந்த உடன்படிக்கை முறிந்துவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சுஹைல் பின் அம்ரு நௌஃபிலிடம், நாங்கள் உம்முடனும் உன்னுடன் இருந்தவர்களுடனும் சேர்ந்து மக்களை கொலை செய்தோம். அதனை நீ நன்கு அறிவாய். நீ அவர்களை பகிரங்கமாக கொலை செய்தாய். மேலும் எஞ்சிய மக்களையும் கொலை செய்ய நாடுகிறாய். ஆனால் நாங்கள் அவ்விஷயத்தில் உமக்கு கட்டுப்பட மாட்டோம். அவர்களை விட்டுவிடு என்று கூறினர். இதனால் நௌஃபில் அவர்களை விட்டுவிட்டான். மேலும் அவர்கள் சென்று விட்டார்கள். ஹாரிஸ் பின் ஹஷாம் மற்றும் அப்துல்லா பின் அபி ரபிஆ ஆகிய இருவரும் சஃப்வான் பின் உமையா, சுஹைல் பின் அம்ர் மற்றும் இக்ரிமா பின் அபி ஜஹல் ஆகியோரிடம் சென்றனர். மேலும் அவர்கள் பனு ஹுசாஆவுக்கு எதிராக பனு பக்கருக்கு உதவி செய்ததனால் கடுமையாக ஏசினர். மேலும் நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள்? நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்கள். உங்களுடைய இந்த செயல் நமக்கும் முஹம்மதுக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கையை முறித்துவிடும் என்று கூறினர். ஹாரிஸ் பின் ஹஷாம் அபு சுஃபியானிடம், உங்களது சமுதாயம் என்ன செய்துவிட்டது என்று கேட்டான். அபு சுஃபியான் இதனை கேட்டுவிட்டு, இது எப்படிப்பட்ட சம்பவம் என்றால் இதில் நான் ஈடுபடவில்லை, ஆனால் இதில் தொடர்பில்லாதவனும் இல்லை. நடந்தது மிகவும் மோசமானதாகும். இறைவன் மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நம்முடன் நிச்சயமாக போரிடுவார் என்று கூறினர். அபு சுஃபியான் மேலும் இதனை கூறினார், எனக்கு என்னுடைய மனைவி தான் ஒரு மோசமான கனவை கண்டதாக கூறினாள். அவள் ஹுஜூன் பள்ளத்தாக்கின் பக்கம் பைத்துல்லாஹ்வை விட்டும் 1.5 மைல் தொலைவில் உள்ள ஒரு மலை உள்ளது. அதிலிருந்து ஒரு இரத்த ஆறு ஓடியவாறு வந்தது. மேலும் ஹன்மா வரை வந்துவிட்டது என்று கனவு கண்டாள். ஹன்மா மினா போகும் வழியில் அமைந்துள்ள மக்காவின் ஒரு பிரபலமான மலையாகும். மக்கள் அதனை வெறுத்தனர். அதாவது இரத்த ஆறு பாய்ந்து ஓடி வருகிறது. இதனால் அம்மக்கள் பெரிதும் அஞ்சிவிட்டனர். எவ்வாறாகிலும் பனு ஹுசாஆ மீது நடந்த இந்த தாக்குதல் பற்றி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக காட்சியாக அல்லாஹ் காட்டிவிட்டான். நம்பிக்கையாளர்களின் தாய் ஹஸ்ரத் மைமூனா பின்த் ஹாரிஸ் அறிவிக்கின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் இரவை கழித்தார்கள். அன்னார் தொழுவதற்காக ஒது செய்தார்கள். அன்னார் ஒது செய்யும் இடத்தில் இருந்தார்கள். மேலும் அன்னார் 3 முறை லப்பைக் 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 என்று கூறுவதை கேட்டேன். அதாவது நான் இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்பதாகும். பிறகு 3 முறை நுசிர்து நுசிர்து என்றும் கூறினார்கள். அதாவது உமக்கு உதவி செய்யப்பட்டது, உமக்கு உதவி செய்யப்பட்டது, உமக்கு உதவி செய்யப்பட்டது என்பதாகும். அன்னார் கூறுகிறார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்துவிட்டு வரும்போது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் 3 முறை லப்பைக் என்று கூறியவாறு 3 முறை நுசிர்து என்று கூறியதாக நான் கேட்டேன். உங்களுடன் எவரும் பேசிக் கொண்டிருந்தார்களா என்று கேட்டேன். அதற்கு அன்னார், பனு ஹுசாஆவின் கிளை கோத்திரமான பனு கஆபின் ஒரு மனிதன், அவன் பனு ஹுசாஆவுக்கு எதிராக தீய கவிதைகள் கூறியவாறு என்னை உதவிக்காக அழைத்தான் என்று கூறினார்கள்.
இது ஆன்மீக காட்சி வடிவில் இருந்தது. மேலும் குறைஷியர்கள் அவர்களுக்கு எதிராக பனு பக்கர் பின் வாயிலுக்கு உதவி செய்தார்கள் என்பது கூறப்பட்டது. ஹசரத் மைமூனா கூறுகிறார்கள், 3 நாட்களுக்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு காலை நேர தொழுகையை தொழ வைத்தார்கள். அப்போது நான் ஒருவர் இவ்வாறு கவிதை கூறுவதை கேட்டேன். யா ரப்பி இன்னி நாஷிதுன் முஹம்மதா ஹல்ஃப அபீனா வ அபீஹி இல்லா தலத்தா. என் இறைவா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் மற்றும் அவர்களுக்கு முன்னோர்களுக்கிடையே ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கையை நினைவூட்டுகின்றேன் என்பதாகும். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, வத்தீர் எனும் இடத்தில் பனு நஃபாசா மற்றும் பனு ஹுசாஆவின் சம்பவம் நிகழ்ந்த அந்த இரவின் பகலை நினைவூட்டுகிறேன். ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஆயிஷா அவர்களிடம், ஆயிஷாவே, ஹுசாஆவில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள், யா ரசூலல்லாஹ், குறைஷியர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை முறிக்க தைரியம் கொள்வார்களா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை எதனை அல்லாஹ் நாடினானோ அந்த விஷயத்துக்காக முறித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸரத் ஆயிஷா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அதில் நன்மை உள்ளதா என்று கேட்டார்கள். அன்னார், ஆம், அதில் நன்மை உள்ளது என்று கூறினார்கள். அதாவது அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்த பிறகு அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது இறைவனது விருப்பமாக இருந்தது. எவ்வாறாகிலும் இந்த சம்பவம் பற்றி ஹஸரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் தனது பாணியில் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹஸரத் மைமூனா அவர்கள் கூறுகிறார்கள், ஓரிரவு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கான தருணத்தில் என்னுடன் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அன்னார் தஹஜ்ஜுதுக்காக எழுந்து ஒது செய்தவாறே பேசினார்கள். அவர்களது குரல் எனக்கு கேட்டது. அன்னார் லப்பைக் 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 என கூறினார்கள். அதன் பிறகு அன்னார் நுசிர்து 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 என்று கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்ததும் நான் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எவரும் வந்திருந்தார்களா? நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே என்று கேட்டேன். அதற்கு அன்னார், ஆம், என் முன் ஆன்மீக காட்சியாக ஹுசாஆவின் ஒரு கூட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் அவர்கள், நாங்கள் முஹம்மதிடம் அவரது இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றோம், உம்முடனும் உமது மூதாதையர்களுடனும் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தோம். மேலும் நாங்கள் உனக்கு உதவி புரிந்து வந்தோம். ஆனால் குறைஷியர்கள் எங்களுடன் உடன்படிக்கையை மீறி நடந்து கொண்டார்கள். மேலும் இரவு நேரத்தில் எங்களுள் சிலர் சஜ்தாவிலும் சிலர் ருக்குவிலும் இருந்தபோது எங்கள் மீது தாக்குதல் தொடுத்து கொன்று விட்டார்கள். தற்போது நாங்கள் உமது உதவியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் என்று கூச்சலிட்டவாறு சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக நான் பார்த்தேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹுசாஆவின் ஒரு மனிதனை நின்றிருந்தவாறு கண்டேன். ஆன்மீக காட்சியாக அந்த மனிதன் எனக்கு தென்பட்ட போது நான் லப்பைக் 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 என்று கூறினேன். அதாவது நான் உங்களுக்கு உதவி புரிய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று 3 முறை கூறினேன். பிறகு நான் நுசிர்து நுசிர்து நுசிர்து, உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்று 3 முறை கூறினேன். பிறகு ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அதே நாள் காலை வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். மேலும் ஹுசாஆவுடன் ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், நான் ஹுசாஆவுடன் மோசமான சம்பவம் இதுவாகவே இருக்க முடியும். அதாவது அவர்கள் மக்காவின் எல்லையில் உள்ளார்கள். மேலும் பனு பக்கருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மக்காவாசிகள் ஹுசாஆ மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். நான், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சத்தியங்களுக்கு பிறகு குறைஷியர்கள் உடன்படிக்கையை முறித்துவிட்டு ஹுசாஆ மீது தாக்குதல் தொடுப்பது சாத்தியமா என்று கேட்டேன். அதற்கு அன்னார், ஆம், அல்லாஹு தஆலாவின் ஹிக்மத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த உடன்படிக்கையை முறிக்கின்றார்கள். அந்த ஹிக்மத் யாதெனில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாக்குதல் தொடுக்க அனுமதி இல்லாமல் இருந்தது. மேலும் உடன்படிக்கையை முறித்து விட்டதால் அனுமதி கிடைத்துவிட்டது என்பதாகும். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதன் விளைவு நல்லதாக இருக்குமா என்று கேட்டேன். அதற்கு அன்னார், ஆம், விளைவு நல்லதாகவே இருக்கும் என்று கூறினார்கள். இதன் விவரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, பனு பக்கர் மற்றும் குறைஷின் அந்த அநீதியான நடவடிக்கைக்கு பிறகு அம்ர் பின் சாலிம் பனு ஹுசாஆவின் 40 நபர்களுடன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி வேண்டி புறப்பட்டான். ஹுசாஆ சமுதாயத்தின் தலைவனாக பத்தீல் பின் வர்கா ஹுசாயியும் கூட்டத்துடன் இருந்தான். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விவரத்தை, அதாவது அவர்கள் எந்த துயரத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்ததோ, மேலும் குரைஷ் எவ்வாறு அவர்களுக்கு எதிராக ஆயுதங்கள், வீரர்கள் மற்றும் குதிரைகளால் பனு பக்கருக்கு உதவி செய்தார்களோ, மற்றும் எவ்வாறு சஃப்வான், இக்ரிமா மற்றும் இதர தலைவர்கள் அந்த பகிரங்கமான கொலையில் ஈடுபட்டார்களோ அதனை பற்றி விவரித்தார்கள்.
அச்சமயம் அன்னார் மஸ்ஜிதில் சஹாபாக்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர் கூறி முடித்ததும் ஹுசாஆவின் தலைவன் அம்ர் பின் சாலிம் எழுந்து நின்று சில கவிதைகள் பாடி உதவி வேண்டினான். அவற்றுள் இதுவும் ஒரு கவிதையாகும். யா ரப்பி இன்னி நாஷித்துன் முஹம்மதா ஹல்ஃப அபீனாவ அபீஹி இல்லா தலத்தா. என் இறைவா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் மற்றும் அவர்களது முன்னோர்களுக்கிடையே ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கையை நினைவூட்டுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் சாலிமே, உமக்கு உதவி செய்யப்படும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களிடமிருந்த அறிவிப்பு. பனு ஹுசாஆவின் தூதர் அன்னாரை வந்தடைந்த போது அன்னார் அவரிடம், உம்மை பொறுத்தவரை இந்த அநீதியை யார் இழைத்தார்? பனு பக்கரா என்று கேட்டார்கள். மேலும் அன்னார், பனு பக்கர் அனைவருமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இல்லை, பனு நஃபாசா செய்தனர், அவர்களது தலைவன் நௌஃபில் பின் முஆவியா ஆவான் என்று கூறினார். அன்னார், இது பனு பக்கரின் ஒரு கூட்டத்தினரே ஆவார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறாக பனு ஹுசாஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கூறியதும், அன்னார் தனித்தனியாக திரும்பி செல்லுங்கள், தற்போது திரும்பி செல்ல வேண்டியுள்ளது, எனவே ஒன்றாக கூட்டமாக செல்ல வேண்டாம், மாறாக தனித்தனியாக செல்லுங்கள் என்று கூறினார்கள். அன்னார் இவ்வாறு கூறியதன் காரணம் யாதெனில், எவருக்கும் அவர்கள் அன்னாரை சந்தித்துவிட்டு செல்கின்றனர் என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை இரகசியமாக வைத்திருந்தார்கள். எனவே பனு ஹுசாஆ தனித்தனியாக திரும்பி சென்றார்கள். அவர்களுள் சிலர் வழியில் கடலை நோக்கி சென்றார்கள். மேலும் பத்தீல் பின் வர்காவும் இன்னும் சிலரும் பொதுவான வழியில் சென்றார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்கள், அன்னார் பனு காப் அதாவது ஹுசாஆவின் விவகாரத்தினால் மிகவும் கோபமடைந்தார்கள், நான் அன்னாரை இவ்வளவு கோபத்துடன் ஒருபோதும் கண்டதில்லை என்று கூறினார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. அன்னாருக்கு ஹுசாஆ சம்பவம் தொடர்பான செய்தி கிடைத்ததும் அன்னார், எவனது கையில் என்னுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நான் எவ்வாறு என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்கின்றேனோ அவ்வாறே அவர்களையும் எல்லா விதத்திலும் பாதுகாப்பேன் என்று கூறினார்கள். இந்த போரின் விவரங்களை ஹசரத் முஸ்லிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பாணியில் இவ்வாறு கூறுகிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டின் ரமலான் மாதத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியாவில் இஸ்லாத்தை நிலைநாட்டிய அந்த இறுதி போருக்காக புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அரேபிய கோத்திரங்கள் யார் வேண்டுமானாலும் மக்கத்தினர்களுடன் இணைந்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து கொள்ளலாம். மேலும் 10 ஆண்டுகள் வரை இரு சாராருக்கும் ஒருவர் மற்றவருக்கு எதிராக, அவர்கள் உடன்படிக்கையை மீறி ஒருவர் மற்றவருக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தாலே அன்றி போர் புரிய அனுமதி இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரேபியாவின் பனு பக்கர் கோத்திரத்தினர் மக்காவாசிகளுடன் இணைந்தார்கள். மேலும் ஹுசாஆ கோத்திரத்தினர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்தார்கள். அரேபியாவின் நிராகரிப்பாளர்கள் உடன்படிக்கையை பேணுவதில் மிக குறைந்த கவனமே வைத்திருந்தார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தில் பனு பக்கருக்கு ஹுசாஆ சமுதாயத்தவரிடம் பழைய பகை இருந்தது. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை நிகழ்ந்த சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் மக்காவாசிகளிடம், ஹுசாஆ உடன்படிக்கையின் காரணத்தினால் முற்றிலும் நிம்மதியாக இவர்கள் உள்ளார்கள், நாம் அவர்களை பழி தீர்க்க இதுவே சந்தர்ப்பமாகும் என்று ஆலோசனை செய்தார்கள். எனவே மக்கத்து குறைஷியர்களும் பனு பக்கரும் சேர்ந்து இரவு நேரத்தில் பனு ஹுசாஆ மீது தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் அவர்களது பல ஆண்களை கொன்றுவிட்டார்கள். குரைஷ் பனு பக்கருடன் சேர்ந்து ஹுசாஆ மீது தாக்குதல் தொடுத்துவிட்டனர் என்பது தெரிய வந்ததும் அவர்கள் இந்த உடன்படிக்கை மீறலின் தகவலை தெரிவிப்பதற்காக 40 நபர்களுடன் வேகமான ஒட்டகங்களில் உடனடியாக மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், பரஸ்பர உடன்படிக்கையின் அடிப்படையில் தற்போது உங்கள் மீதான கடமை யாதெனில் எங்களுக்காக பழி தீருங்கள், மேலும் மக்கா மீது படையெடுங்கள் என்று கூறினார்கள். இந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்ததும் அன்னார், உங்களது துன்பம் எனது துன்பமாகும், நான் எனது உடன்படிக்கையில் நிலைத்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். மேலும் அந்நேரம் மேகம் பொழிந்து கொண்டிருந்தது. அன்னார், எவ்வாறு இந்த மேகம் பொழிகின்றதோ அதே போன்று விரைவில் உங்களது உதவிக்காக இஸ்லாத்தின் படைகள் வந்து சேரும் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் உள்ளது, அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் ஜும்ராவை குறைஷியர்களிடம் அனுப்பினார்கள். மேலும் 3 விஷயத்தில் ஒன்றை மேற்கொள்ளுமாறு கூறினார்கள். அதாவது,
அவர்கள் பனு ஹுசாஆவின் கொல்லப்பட்டவர்களுக்கு ஈட்டுத் தொகை வழங்க வேண்டும், அல்லது பனு நஃபாசாவுடன் தங்களது தொடர்பின்மையை வெளிப்படுத்த வேண்டும், அல்லது ஹுதைபியா உடன்படிக்கையை முடித்துவிட வேண்டும் என்பதே அந்த 3 விஷயங்களாகும். ஹஸ்ரத் ஜும்ரா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதுவராக அவர்களிடம் சென்றார். மஸ்ஜிதே ஹராமின் கதவருகில் ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார்கள். குறைஷியர்கள் தத்தமது இடத்தில் இருந்தார்கள். ஹஸ்ரத் ஜும்ரா தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதராவார் என்று கூறினார்கள். மேலும் அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தியை எடுத்துரைத்தார்கள். குர்தாபின் அப்தே அம்ர் கூறினான், ஒருவேளை நாங்கள் பனு ஹுசாஆவின் கொல்லப்பட்டவர்களுக்கு ஈட்டுத் தொகையை வழங்கினால் எங்களிடமும் தானியம் இருக்காது, கால்நடைகளும் இருக்காது. ஏனென்றால் அத்தனை நபர்களுக்கு ஈட்டுத் தொகை வழங்குவதற்கு ஒரு பெரும் தொகை தேவையுள்ளது. அத்தோடு பனு நஃபாசாவுடன் தொடர்பின்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் தொடர்பாக, யாதெனில் அவர்களை போன்று பைத்துல்லாஹுக்கு கண்ணியம் செய்பவர்கள் அரேபியாவில் எந்த கூட்டத்தினரும் இல்லை. அவர்களுக்கு நாம் வாக்கு கொடுத்துள்ளோம். மேலும் அவர்களுடன் நட்பை முறிக்கும் அறிவிப்பை செய்ய மாட்டோம். எங்களிடம் ஏதேனும் இருக்கும் வரை நாங்கள் பிரிந்து போக மாட்டோம். எனவே நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் புரிவோம் என்று கூறினான். அவன், நாங்கள் போர் புரிவோம், எனவே நாங்கள் உடன்படிக்கையை முடித்துக் கொள்வோம் என்று கூறினான். அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையை ஹஸ்ரத் ஜும்ரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குறைஷியர்களின் வார்த்தைகளை அன்னாருக்கு எடுத்துரைத்தார். எவ்வாறு இருப்பினும் குறைஷியர்களது செயலின் காரணமாக பிறகு அவர்கள் வருத்தப்பட்டார்கள். மேலும் அவர்கள் அபு சுஃபியானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தனர். அவரது வருகையை குறித்தும் அல்லாஹு தாலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரே தெரிவித்து விட்டான். அதாவது அபு சுஃபியான் வருகிறார் என்று. அதனை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். அபு சுஃபியான் சமாதான உடன்படிக்கையை புதுப்பிக்க வருகிறார் என்று. இதன் விவரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியான் மதினா வந்தடைவதற்கு முன்னரே சஹாபாக்களிடம் கூறினார்கள், அபு சுஃபியான் உங்களிடம் வருகிறார். அவர் உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் சமாதான பேச்சுவார்த்தையை நீட்டிக்கவும் கூறுகிறார். ஆனால் அவர் கோபத்தை பெற்றுக்கொண்டு திரும்பச் செல்வார். அவரது பேச்சு கேட்கப்படாது என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் உள்ளது, ஹாரிஸ் பின் ஹஷாம் மற்றும் அப்துல்லா பின் அபி ரபியா ஆகியோர் அபு சுஃபியானிடம் சென்றார்கள். அவர்கள் இவ்விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது உகந்ததல்ல. ஒருவேளை இந்த விஷயம் தீரவில்லை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களுடன் நம்மீது தாக்குதல் தொடுப்பார்கள் என்று கூறினார்கள். மேலும் அபு சுஃபியான் மற்றும் அவரது அடிமை ஆகியோர் 2 ஒட்டகங்களில் புறப்பட்டார்கள். அவரும் அவரது அடிமையும் 2 பெண் ஒட்டகங்களில் புறப்பட்டார்கள். அவர்கள் விரைவில் சென்று மதீனாவை அடைந்தார்கள். அவர் முதலில் தன்னுடைய மகளும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் ஆகிய உம்மு ஹபீபாவிடம் சென்றார்கள். அபு சுஃபியான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையில் அமர விரும்பினார். ஆனால் ஹசரத் உம்மு ஹபீபா படுக்கையை மடித்து விட்டார்கள். அதற்கு அபு சுஃபியான், என் மகளே, இந்த படுக்கை எனக்கு தகுதியானது இல்லையா, அல்லது நான் இந்த படுக்கைக்கு தகுதியானவன் இல்லையா என்று கேட்டார். ஹசரத் உம்மு ஹபீபா கூறினார்கள், இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையாகும். நீங்கள் ஒரு இணை வைப்பாளர் மற்றும் அசுத்தமான மனிதராவீர்கள். நீங்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையில் அமர்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார். அதற்கு அபு சுஃபியான், என் மகளே, எனக்கு பிறகு உமக்கு தீங்கு நேரிட்டதா என்று கேட்டார். அதற்கு உம்மு ஹபீபா, இல்லை, மாறாக அல்லாஹ் என்னை இஸ்லாத்தின்பால் வழி நடத்தியுள்ளான். எனது தந்தையே, நீர் குறைஷியர்களின் தலைவராவீர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு தாமதம் எவ்வாறு ஏற்பட முடியும் என்று கூறினார்கள். அன்னார் அவருக்கு, நீங்கள் கேட்க இயலாத, பார்க்க முடியாத சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று தப்லீக் செய்தார்கள். அபு சுஃபியான் அங்கிருந்து எழுந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். அன்னார் அச்சமயத்தில் மஸ்ஜிதில் இருந்தார்கள். அவர், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இருக்கவில்லை. தாங்கள் இந்த உடன்படிக்கையை புதுப்பியுங்கள். மேலும் எங்களுக்காக காலக்கெடுவை அதிகப்படுத்துங்கள். அதற்கு அன்னார், அபு சுஃபியானே, நீர் இதற்காக மட்டுமே வந்தீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்று கூறினார்.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் சார்பாக ஏதேனும் பேசப்பட்டதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் அடைக்கலத்தை தேடுகிறேன், நாங்கள் எங்களது ஹுதைபியா உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறோம் என்று கூறினார். நாங்கள் அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று தவறான தகவலை கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்களும் எங்களது ஹுதைபியா உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறோம், நாங்களும் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்று கூறினார்கள். நமது ஒப்பந்தம் நிகழ்ந்தது, சரிதான், நீங்களும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை என்று கூறினார்கள். அபு சுஃபியான் தன்னுடைய கூற்றை மீண்டும் மீண்டும் கூறினார். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. அவர் ஹஸரத் அபு பக்கரிடம் சென்று அவரிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுங்கள் அல்லது உங்கள் சார்பாக மக்களிடையே அடைக்கலத்தை அறிவியுங்கள் என்று கூறினார். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள், எனது அடைக்கலம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடைக்கலத்தில் உள்ளது என்று கூறினார்கள். அபு சுஃபியான் பிறகு ஹஸரத் உமர் அவர்களிடம் வந்தார். மேலும் ஹஸரத் அபூபக்கரிடம் பேசியவாறே அவரிடம் பேசினார். பிறகு ஹஸரத் உஸ்மானிடம் சென்றார். அவர்களிடம், இரத்த பந்தத்தை பேணுவதில் மக்களில் உங்களை விட மேலானவர் யாரும் இல்லை, சமாதான உடன்படிக்கையின் கெடுவை அதிகப்படுத்துங்கள் அல்லது உடன்படிக்கையை புதுப்பியுங்கள், உமது நண்பர் உமது பேச்சை மீறமாட்டார் என்று கூறினார். அதற்கு அன்னார், எனது அடைக்கலம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடைக்கலத்தில் உள்ளது என்று கூறினார்கள். பிறகு அவர் அங்கிருந்து தோல்வியுற்றவராய் ஹஸரத் அலி அவர்களிடம் சென்றார். மேலும், அலியே, உறவில் மற்ற அனைவரையும் விட நீர் எனக்கு மிக நெருக்கமானவராவீர். நான் ஒரு முக்கிய பணிக்காக வந்துள்ளேன், ஆனால் வெறுங்கையோடு திரும்ப விரும்பவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், அபு சுஃபியானே, உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு விஷயத்தில் உறுதியாகிவிட்டார்கள் என்றால் அது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை, எங்களுக்கு எவ்வித ஆற்றலும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர் ஹஸரத் அலி அவர்களிடம், அலியே, விவகாரம் என் மீது கடுமையாகிவிட்டது, எனக்கு ஏதேனும் ஆலோசனை கூறுங்கள் என்று கூறினார். ஹஸரத் அலி அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமக்கு பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் நீர் பனு கனானாவின் தலைவராவீர், எழுந்து மக்கள் முன்னிலையில் அடைக்கலத்திற்கான அறிவிப்பு செய்வீராக, பிறகு உமது நகரத்திற்கு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். அபு சுஃபியான் மஸ்ஜித் நபவி சென்றார். மேலும், மக்களே, நான் உங்கள் மத்தியில் சமாதானத்திற்கான அறிவிப்பு செய்கின்றேன், நீங்கள் எனது சமாதானத்தை முறிக்க மாட்டீர்கள் என்று கருதுகிறேன் என்று கூறினார். அவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். மேலும், முஹம்மதே, மக்கள் மத்தியில் நான் அமைதிக்கான அறிவிப்பு செய்துவிட்டேன் என்று கூறினார். அன்னார் கூறினார்கள், அபு ஹஸ்லாவே, இதனை நீர் மட்டுமே கூறுகின்றீர், அதாவது நாங்கள் இது தொடர்பாக எதனையும் கூறவில்லை, இது உன் சார்பான அறிவிப்பே ஆகும் என்று கூறினார்கள். பிறகு அவர் தனது ஒட்டகத்தில் அமர்ந்து திரும்ப சென்று விட்டார். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர் ஹஸரத் ஃபாத்திமாவிடமும் பரிந்துரைக்காக பேசினார், ஆனால் அவரும் மறுத்துவிட்டார் என்று உள்ளது. மேலும் இவ்வாறாக அபு சுஃபியான் எவ்வித புதிய உடன்படிக்கையின்றியும் அல்லது ஒன்றுபட்ட கருத்தின் முயற்சியிலும் தோல்வியடைந்து திரும்பிச் சென்றார். அபு சுஃபியான் திரும்ப தனது சமுதாயத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறியபோது அவர்களும் எந்த ஒரு நற்செய்தியையும் நீர் கொண்டு வரவில்லை என்று அபு சுஃபியானை ஏசினார்கள். ஹஸரத் முஸ்லிஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் வரலாற்று ரீதியாக இதனை எடுத்துரைத்துள்ளார்கள். இவ்வாறு எழுதியுள்ளார்கள், மக்கத்தினர்கள் அபு சுஃபியானை மதினாவை நோக்கி அனுப்பினார்கள். எவ்வாறாகிலும் முஸ்லிம்களை தாக்குதலில் இருந்து விலக்கி வைப்பதற்காக அபு சுஃபியான் மதினா சென்றடைந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வலியுறுத்த ஆரம்பித்தார். நான் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது இல்லை, எனவே புதிதாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கூற்றிற்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை. ஏனென்றால் பதில் கூறினால் ரகசியம் வெளிப்பட்டுவிடும். அபு சுஃபியான் கவலையடைந்த நிலையில் மஸ்ஜிதில் நின்று, மக்களே, நான் மக்கத்தினர்கள் சார்பாக மீண்டும் உங்களுக்காக சமாதானத்தை அறிவிப்பு செய்கிறேன் என்று கூறினார். இந்த விஷயத்தை கேட்டு முஸ்லிம்கள் அவரது அறிவீனத்தை கண்டு சிரிக்கத் தொடங்கினர். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு சுஃபியானே, நீர் ஒரு புறமாக இந்த விஷயத்தை கூறுகிறீர், நாங்கள் உம்மிடம் எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்யவில்லை என்று கூறினார்கள். நமது ஆராய்ச்சி பிரிவினர் இது தொடர்பாக ஒரு குறிப்பை எழுதியுள்ளார்கள். நான் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கவில்லை என்ற அபு சுஃபியானின் கூற்று கவனிக்கத்தக்கதாகும். அவர்களை பொறுத்தவரை சில மக்களும் எழுதியிருக்கலாம், எனவே அவர்கள் இந்த விஷயத்தை கூறியுள்ளார்கள். பொதுவாக புரிந்து கொள்பவர்களுக்கு இது அவசியமில்லை, ஆனால் வரலாற்று விஷயங்களில் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள்
நான் அங்கு இருக்கவில்லை என்று கூறுவது பற்றி கேள்வி எழுப்பலாம். கவனிக்க வேண்டிய விஷயமும் ஆகும். ஏனென்றால் வரலாறு மற்றும் சுயசரிதைகளில் சில நூல்களில் நான் இருக்கவில்லை என்று அவர் கூறியது இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான நூல்கள் இவற்றை குறிப்பிடவில்லை. மேலும் வரலாற்று ஆசிரியர்களில் பெரும்பாலோர் இவ்விஷயத்தை குறிப்பிடவில்லை. மூன்றாவது விஷயம், யாரேனும் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உண்மையிலேயே அபு சுஃபியான் இருக்கவில்லைதானா? வாக்குதியின் நூலான அல் மகாசி, சீரத்துல் ஹல்பியா மற்றும் ஒன்றிரண்டு நூல்களில் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருக்கவில்லை என்று குறிப்பு உள்ளது. ஆனால் வரலாற்று மற்றும் சுயசரிதை நூல்களில் பெரும்பாலானவற்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களை மக்காவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அபு சுஃபியான் மற்றும் இதர குறைஷிய தலைவர்களுக்கு நாங்கள் சண்டையிட வரவில்லை என்று கூறுவதற்காக அனுப்பினார்கள். இதிலிருந்து தெரிய வருவது யாதெனில் அபு சுஃபியான் அச்சமயத்தில் அங்கு இருந்தார். ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் யாதெனில் ஹுதைபியாவின் சந்தர்ப்பத்தில் அவர் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசவும் வரவில்லை, உடன்படிக்கையிலும் சுயமே வரவில்லை. இருந்தும் அவர் குறைஷியர்களது தலைவராக இருந்தார். மேலும் அந்த உடன்படிக்கைகளில் அவரது கையெழுத்தோ சாட்சியமோ இல்லை. எனவே மதீனாவில் அவர் கூறியது, அதாவது நான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இருக்கவில்லை என்று கூறியதன் பொருள் ஒப்பந்தத்தின் போது இருக்கவில்லை அல்லது உண்மையிலேயே அங்கு இருக்கவில்லை என்பதாகும். எவ்வாறாகிலும் அவர் மதீனா வந்து இந்த விஷயத்தையே மீண்டும் கூறியிருந்திருக்கலாம். அதாவது ஒப்பந்தத்தில் தனது கையெழுத்து இல்லை என்று கூறியிருந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று இது ஆராய்ச்சி பிரிவினரின் கருத்தாகும். ஆனால் சுயமே அவர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும், அதாவது கூறப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் மறுக்கவும் செய்கிறார்கள். தனது இந்த கருத்தினை, அதாவது நான் ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் அந்த ஒப்பந்தத்தில் அவரது கையெழுத்து தலைவர் என்ற முறையில் இருக்கவில்லை என்பதால் எழுதுகிறார்கள். அபு சுஃபியான் இதனையே தனக்கு சாதகமாக ஆக்கியிருக்கலாம். எனவே அவர் மதீனா வந்து ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிய விஷயத்தில் எவ்வித சந்தேகத்திலும் ஈடுபட அவசியமில்லை. அவர் இவ்வாறு கூறியிருப்பது சரியாக கூறியுள்ளார். கலந்து கொள்வது மற்றும் அங்கு இருப்பது என்ற குறிப்புகளில் அறிவிப்பாளருக்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சம்பவங்கள் இந்த விஷயத்தை மேலும் சரியானதாக கூறுகின்றன. அவர் தான் உடன்படிக்கையில் பங்கு பெற்றிருக்கவில்லை என்று அறிவிப்பு செய்தார். இந்த விஷயமே தெரிய வருகின்றது. ஹஸ்ரத் முஸ்லிஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த விஷயத்தை எழுதியுள்ளார்கள். அதாவது அவர் கூறினார், மேலும் அன்னார் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர் உடன்படிக்கையில் கலந்திருக்கவில்லை என்பதே சரியாகும். மேலும் இதனை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது நான் கலந்து கொள்ளவில்லை என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாகிலும் இது ஒரு வரலாற்று விவகாரமாகும். அதனை நான் எடுத்துரைத்து விட்டேன். எனவே இதில் எவ்வித சந்தேகமும் கொள்ள அவசியமில்லை. மேலும் இதில் எந்த கேள்வியும் எழுவதில்லை. இது மிகவும் தெளிவான விஷயமாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த திட்டத்திற்காக செல்வது தொடர்பான விவரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக பயணத்திற்கு தயாராக ஆரம்பித்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் பயணத்திற்கு ஆயத்தமாக வழிகாட்டல் வழங்கினார்கள். ஆனால் எங்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. இவ்வாறே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஆயிஷா அவர்களிடம் பயணத்திற்காக எனது பொருட்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். இதை கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றதும் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தனது மகளான ஹஸரத் ஆயிஷாவிடம் வந்தார்கள். அச்சமயம் ஹஸரத் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அபு பக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் போருக்கு செல்ல நாடியுள்ளார்களா என்று கேட்டார்கள். ஹஸரத் ஆயிஷா அமைதியாக இருந்தார்கள். பிறகு ஹஸரத் அபூபக்கர் அவர்கள், அநேகமாக ரோமானியர்களை நோக்கி செல்லும் எண்ணம் இருக்கலாம், அல்லது நஜதுவாசிகளை நோக்கி செல்லும் எண்ணம் இருக்கலாம், அல்லது குறைஷியர்களை நோக்கி செல்லும் எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவர்களுடனும் ஒப்பந்தத்தின் காலகட்டம் இன்னும் பாக்கியிருக்கிறதே என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அன்னாரது அனைத்து கேள்விகளுக்கும் அமைதி காத்தார்கள். மேலும் எந்த பதிலையும் கூறவில்லை. அப்போது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்கும் புறப்பட எண்ணம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். பிறகு ஹஸரத் அபூபக்கர் அவர்கள், நீங்கள் ரோமானியர்களை நோக்கி செல்ல எண்ணம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அன்னார் இல்லை என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்கள், நீங்கள் நஜதுவாசிகளை நோக்கி செல்ல எண்ணம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அன்னார் இல்லை என்று கூறினார்கள்.
ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அநேகமாக தாங்கள் குறைஷியர்களை நோக்கி செல்ல எண்ணம் கொண்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள். அன்னார் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் செய்யப்படவில்லையா என்று கேட்டார்கள். அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை. அன்னார் அவர்கள் பனு காப் அதாவது ஹுசாஆ சமுதாயத்தினருடன் என்ன செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் பற்றி மேற்கொண்டு விளக்கமளித்தவாறு சீரத் ஹல்பியாவில் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரிடம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயணம் செய்ய எண்ணம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அன்னார் ஆம் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், பிறகு நானும் ஆயத்தமாகட்டுமா என்று கேட்டார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்கு செல்ல நாடியுள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அன்னார் குறைஷியர்களை எதிர்கொண்டு என்று கூறியதோடு, அபூபக்கரே, இந்த விஷயத்தை தற்போது ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். இவ்வாறாக ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்களிடம் ஆயத்தமாக கட்டளையிட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அறியாதவாறு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு செல்ல உள்ளார்கள் என்பதை தெரியாத வண்ணம் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமங்கள் மற்றும் சுற்றியுள்ள முஸ்லிம்களுக்கு தூது செய்தி அனுப்பி வைத்தார்கள். உங்களில் எவர் அல்லாஹு தஆலா மற்றும் மறுமை மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்கள் ரமலான் மாதத்தில் மதீனாவை வந்தடையுங்கள் என்று வழிகாட்டல் வழங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அறிவிப்புக்கு ஏற்ப அரேபிய சமுதாயத்தினர் மதீனா வரத் தொடங்கினர். மதீனா வந்தடைந்த சமுதாயத்தினர்களுள் பனு அஸ்லம், பனு கஃபார், பனு முசைனா, பனு அஷ்ஜா மற்றும் பனு ஜஹைனா ஆகியோர் அடங்குவர். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹசரத் அபூபக்கர் அவர்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். மேலும் பிறகு அனைத்து முஸ்லிம்களுக்கும் பயணத்துக்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள வழிகாட்டல் வழங்கினார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு மனைவியிடம், எனது பயணத்திற்கான பொருள்களை கட்ட ஆரம்பியுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் பயண பொருட்களை கட்ட ஆரம்பித்தார்கள். மேலும் ஹசரத் ஆயிஷா அவர்களிடம், எனக்காக மாவு போன்றவற்றை அல்லது தானியங்கள் போன்றவற்றை அரைத்து தயார் செய்யுங்கள் என்று கூறினார்கள். இவ்வகையான உணவுகளே அந்நாட்களில் இருந்தன. எனவே அவர்கள் மண்ணிலிருந்து பிரித்து தானியங்களை எடுக்க ஆரம்பித்தார்கள். தானியங்களை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வீட்டில் மகளிடம் வந்தார்கள். மேலும் அவர்கள் இந்த ஆயத்தத்தை பார்த்து, ஆயிஷாவே, என்ன நடக்கிறது? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் பயணத்திற்கு ஆயத்தமாகிறார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் பயணத்திற்கான ஆயத்தம் என்றே தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு ஆயத்தம் செய்யவே கூறினார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஏதேனும் போருக்கான எண்ணமா என்று கேட்டார்கள். அவர்கள் ஒன்றும் தெரியாது என்று கூறினார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பயணப் பொருட்களை தயார் செய்யுங்கள் என்று கூறினார்கள். நாமும் அவ்வாறே செய்கின்றோம் என்று பதிலளித்தார்கள். ஆயிஷா அவர்கள், நாம் பயணப் பொருட்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்கு செல்வது, எதற்காக செல்வது என்று எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பதிலளித்தார்கள். 2-3 தினங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ஆகியோரை அழைத்து, பாருங்கள், ஹுஸாஆவை சேர்ந்தவர் வந்தார், இவ்வாறு நிகழ்ந்துவிட்டது என்று கூறினார். எனக்கு இறைவன் முன்பே அவர்கள் துரோகம் இழைத்துவிட்டார்கள் என்ற செய்தியை வழங்கிவிட்டான். மேலும் நாம் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். நாம் அஞ்சிவிட்டால் அது ஈமானுக்கு புறம்பானதாகும். மேலும் மக்கத்தினர்களது வீரம் மற்றும் ஆற்றலை கண்டு அவர்களுக்கு எதிராக ஆயத்தமாக கூடாதா என்ன? எவ்வாறாகிலும் நாம் அங்கு செல்ல வேண்டும். உமது கருத்து என்ன என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களோ அவர்களிடம் ஒப்பந்தம் செய்துள்ளீர்கள். மேலும் பிறகு அவர்கள் உங்களுடைய சமுதாயத்தினர் ஆவார் என்று கூறினார்கள். அதாவது, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தவரை கொல்லப் போகிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் எமது சமுதாயத்தை கொல்ல மாட்டோம், உடன்படிக்கையை முறித்தவர்களை கொள்வோம் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்களிடம் அன்னார் கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்களது இயல்பிலேயே இருந்தது. அவர்கள், பிஸ்மில்லாஹ், நான் தினமும் இந்த நாள் கிடைத்திட வேண்டும். மேலும் நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவாறு நிராகரிப்பாளர்களுடன் சண்டையிட வேண்டும் என்று துவாக்கள் செய்து வந்தேன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் அவர்கள் மிகவும் மென்மையான இயல்புடையவர் ஆவார்கள். ஆனால் உண்மையான கூற்று உமரின் நாவிலிருந்து வரும் என்று கூறினார்கள். சரியான கூற்று உமருடையதாகும் என்பதாகும். ஆயத்தமாகுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் அக்கம்பக்கத்து கோத்தினர்களுக்கு தகவல் அனுப்பி வைத்தார்கள்.
அதாவது அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ரமலானின் ஆரம்ப நாட்களில் மதினாவில் ஒன்று கூடுங்கள் என்று அறிவிப்பு செய்வித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை இரகசியமாக வைத்திருப்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டார்கள். எனவே அன்னார் பயணத்திற்கு முன்பு 8 நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை ஹசரத் அபு கத்தாதா பின் ரபி அவர்களது தலைமையில் அஸ்ம் பள்ளத்தாக்கை நோக்கி மக்காவுக்கு எதிர் திசையில் அனுப்பி வைத்தார்கள். அப்போதுதான் அன்னார் அத்திசையை நோக்கி செல்ல உறுதி கொண்டுள்ளார்கள் என்று நினைப்பார்கள். மேலும் செய்தி பரவ முடியாது. அசம் மதினாவிலிருந்து 26 மைல் தொலைவில் கிழக்கு திசையில் நஜதில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அது தவிர ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவை சுற்றி மேலும் சில மனிதர்களை புறப்படச் செய்தார்கள். அவர்களது டியூட்டி யாதெனில், ஏதேனும் அந்நியர் மக்காவை நோக்கி செல்கிறார் என்றால் அவரை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாகும். இவ்வனைத்து பணிக்கும் கண்காணிப்பாளராக ஹசரத் உமர் அவர்களை நியமித்தார்கள். அவர்கள் மேற்பார்வையாளராக சுற்றி வந்தார்கள். இவ்வனைத்து திட்டங்களையும் மேற்கொண்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனுடைய சன்னிதானத்தில் துஆவுக்காக கையேந்தினார்கள். அல்லாஹும்ம ஹுஸ் அலா அஸ்மாயிஹிம் வ அபுஸ்வாரிஹிம் வலா யரவுன இல்லா வலா யஸ்மஊன இல்லா ஃபஜாத். அல்லாஹுவே, குறைஷியர்களின் காதுகள் மற்றும் அவர்களது கண்களை தடுத்து வைப்பாயாக. அதாவது அவர்களுடைய ஒற்றர்கள் மற்றும் தூதுவர்களை எங்களை பார்க்காத வண்ணம் தடுத்து வைப்பாயாக. ஆயினும் திடீரென நாங்கள் அவர்கள் வரை சென்றடைய வேண்டும். மேலும் அவர்களுக்கு எங்களை குறித்து எந்த தகவலும் தெரிந்திருக்க கூடாது. மாறாக திடீரென்று எங்களை பற்றி தகவல் செல்ல வேண்டும் என்று துவா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மற்றொரு துவாவும் கிடைக்கிறது. அது யாதெனில், அல்லாஹும்ம ஹுஸில் அயூன வல் அஹ்பார அன் குரைஷி ஹத்தா நப்கதஹா ஃபி பிலாதிஹா. அல்லாஹுவே, குறைஷியர்களின் ஒற்றர்கள் மற்றும் அவர்களுடைய தூதுவர்களை தடுத்து வைப்பாயாக. எதுவரை என்றால் எங்களை அவர்களது பகுதியில் திடீரென்று காண வேண்டும். மேற்கொண்டு விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் கூறப்படும். இதற்கு பிறகு அன்னார் பயணத்தை ஆரம்பித்தார்கள். தற்போது உலகின் பொதுவான நிலைகள் பற்றி கூற விரும்புகின்றேன். பெரும்பாலானோர் துவாக்கள் செய்ய கூறுகிறார்கள். போர் மூலம் சாத்தியக்கூறுகள் அதிகமாகி வருகின்றன. மேலும் அல்லாஹு தாலாவிடம் துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா அதன் அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைப்பானாக. ஏனென்றால் தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டார்கள். மேலும் அபாயகரமான நிலை உருவாகிவிட்டது. இந்த போரின் நிலை, இந்த மக்கள், அதாவது இஸ்ரேலின் அரசாங்கம் ஒவ்வொன்றாக அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்கும் இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் நாடுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. தங்களது முன்னேற்றம் மற்றும் இதர விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் மூழ்கியுள்ளார்கள். மேலும் என்ன நடக்க உள்ளது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. முஸ்லிம்களுடைய செயல்களும் இல்லை, அவர்களுக்கு துவாவின் பக்கமும் கவனமில்லை. இவ்வாறான நிலைமையில் பிறகு ஏற்படுகின்ற இழப்புகளை பற்றி அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. மேலும் அவர்கள் அவன் பக்கம் திரும்புவார்களாக. மேலும் ஒன்றுபட முயற்சிப்பார்களாக. இந்த கூட்டத்தினர் என்று கூறி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. அனைத்து நாடுகளும் ஆபத்தில் இருக்கின்றன. ஏனென்றால் ஹல அல் குஃபாரு மில்லத்தும் வாஹிதா என்றாகிவிட்டார்கள். அதாவது நிராகரிப்பாளர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக ஆகிவிட்டார்கள். மேலும் முஸ்லிம்களும் ஒரே சமுதாயமாக ஆக வேண்டியுள்ளது. அப்போதுதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுவன்றி வேறு புகலிடமில்லை. அல்லாஹு தாலா ஒன்றும் அறியாதவர்களை, அநீதி இழைக்கப்பட்டவர்களை பெரும் இழப்பிலிருந்து காப்பாற்றுவானாக. மேலும் நாம் துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு நமக்கு நல் வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر